டிசம்பர் மாதம் 22ஆம் நாள், மார்கழி 7ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க. ஓகேங்களா? என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் பானு சப்தமி. பானு சப்தமினா என்ன? பானுன்னா சூரியன். ஓகேங்களா? சூரியனுடைய நாள் எது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. அன்று திதி சப்தமி திதியாக வருகின்றது. ஓகேங்களா? அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் சேருவது பார்த்தீங்கன்னா, பானு சப்தமி அப்படி சொல்லி சொல்றாங்க. இது வந்து மிக மிக சிறப்பான ஒரு நாளா இருக்கு. எதற்காக இந்த நாளை வந்து நான் வழிபடலாம் அப்படின்னா, எதற்காக வழிபடலாம் அப்படின்னா, முக்கியமாக அரசாங்க வேலைகளுக்கு வந்து நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு இந்த நாள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளா வந்து உங்களுக்கு அமையுது. பானு சப்தமி தினத்தில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில குளிக்கும் பொழுது 6 எருக்கம் இலைகள் வந்து பறித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? 6 எருக்கம் இலைகள். அந்த எருக்கம் இலைகளை வந்து எப்படி வச்சுக்கணும்னா, நரம்பு வந்து மேலே தெரியணும். அதனுடைய உள்பாகமாக வளவளன்னு அந்த பகுதி இருக்கும். அது வந்து நம்முடைய தலையில் இருக்கிற மாதிரி 2 எருக்கம் இலைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய 2 தோள்களிலும் இங்கே ஒரு எருக்கம் இலை, இங்கே ஒன்று. அதேமாரி நம்முடைய பாதம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாதத்தோட மேலே வந்து அந்த நரம்பு வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்ம குளிக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் கொஞ்சம் பூ போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் 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 எடுத்து அந்த இலைகளுக்கு மேலே கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மேலே அந்த இலைக்கு மேலே எல்லா இடத்துலையும் வைக்க சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நம்மளே வைக்கிறதா கூட வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இலை மேலே வச்சு கூட நம்ம அந்த பகுதியெல்லாம் வந்து வச்சுக்கோங்களேன். இது மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பூ போட்ட அதாவது குளிக்கிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா பூவை வந்து உதிர்த்து போட்டிருக்கும். அது சாமந்தி பூ கூட உதிர்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போது இந்த தண்ணியை வந்து எடுத்து ஓம் பாஸ்கராய நமக, இல்லை அப்படின்னா ஓம் சூர்யாய நமக அப்படின்ட்டு ஒரு கப்பு தண்ணியை எடுத்து ஓம் சூர்யாய நமக, ஓம் பாஸ்கராய நமக, ஓம் சூர்யாய நமக அப்படின்ட்டு 6 முறை சொல்லி அந்த தண்ணி வந்து அப்படியே அந்த எருக்கை இலை மேலே வந்து அப்படியே ஊற்றுங்க. அது முழுவதுமே நம்முடைய உடல் மீது பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே ஃபுல்லாக அப்படியே வரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கப்பு எடுத்து வந்து மாரி ஊற்றிக்கோங்க. அப்புறம் உடம்பெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் இந்த எருக்கும் இலைகளை எடுத்து பத்திரமா வெளியில் வந்து போட்டுடலாம். போட்டு அப்புறம் குளித்து முடித்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு வழிபாடு இருக்குது. குளித்து முடிச்சிடுறோம். குளித்து முடித்தோடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, புதுசாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வந்து போடாமல், அதை புதுசாக அப்படின்னா காய்ந்த துணிகளை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல், நம்ம ஈரத்துண்டு இருக்கு இல்லைங்களா, ஈரத்துண்டு வந்து ஆண்கள் வந்து ஈரத்துண்டு வந்து கட்டிக்கலாம். பெண்கள் வந்து நீங்கள் ஆடைகள் போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? இதில் வந்து விதிவிலக்கு வந்து பெண்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் வந்து துவைத்து ரெடியாக இருக்கிற ஆடைகளை வந்து அணிஞ்சுக்கோங்க. ஆண்கள் வந்து அந்த குளித்து நம்ம தொடச்சிக்கிறோம் இல்லைங்களா துண்டு, அந்த துண்டை வந்து இடுப்பில் கட்டிக்கோங்க. கட்டிக்கிட்டு 2 நெய் விளக்குகள் ரெடி பண்ணி வச்சுருங்க முன்னாடியே. சரிங்களா? அந்த 2 நெய் விளக்குலையும் வந்து நெய் விளக்கை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஒரு தாம்பாளம், ஒரு தட்டு, ஒரு பித்தளை தட்டு வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் கோதுமை வந்து பரப்பி வச்சுக்கோங்க. அந்த கோதுமையை பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நல்ல நீளமாக இருக்கும். அந்த சம்பா கோதுமை வந்து ஃபுல்லாக அந்த தட்டு முழுக்கணும். ஒரு சின்ன தட்டு 2 விளக்குகள் வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பரப்பி வச்சுக்கிட்டு, அது மேலே அந்த கோதுமை மேலே வந்து 2 நெய் விளக்கை வைங்க. 2 நெய் விளக்கை வந்து அப்படியே எடுத்துகிட்டு மேலே போங்க. பத்தி, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இதோட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முதல் நாளே. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு சூரிய பகவானை நோக்கி, ஓகேங்களா, அந்த 2 விளக்குலையும் தாம்பாளத்தை கீழே வச்சு 2 விளக்குகளையும் ஏற்றுங்க. முன்னாடி வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் வச்சுருங்க. ஒரு டம்ளரில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் தீர்த்தம். சரிங்களா? இப்போது சூரிய பகவானை நோக்கி நம்ம நின்றுக்கிட்டே கும்பிட்டாலும் கும்பிடலாம், இல்லைன்னா மண்டி போட்டு கூட நம்ம கும்பிடலாம். சரிங்களா? ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய நமக, ஓம் சூர்யாய நமகன்ட்டு 24 முறை சொல்லலாம், 48 முறை சொல்லலாம், 54 முறை சொல்லலாம், இல்லைன்னா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி 108 முறை கூட சொல்லலாம். சரிங்களா? இந்த வழிபாடு பண்ணுங்க. அந்த நெய் விளக்கு வந்து எரியட்டும். இப்போ 108 முறை சொல்லிட்டோம். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தீர்த்தத்தை எடுத்து சூரிய பகவானுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தீர்த்தத்தை வந்து நம்முடைய கைகளில், அதாவது கையில் ஊற்றிக்கிட்டு இப்படி விடணும். ஓம் சூர்யாய நமக அப்படின்னு சூரியனை நோக்கி விடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அர்க்கியம் செய்தல். அதாவது அர்க்கியம் அப்படின்னா சூரியனுக்கு வந்து இந்த நீரை வந்து வார்த்து கொடுத்தல் அப்படிங்கிற பேருங்கய்யா. சரிங்களா? இது மாதிரி வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த விளக்கு வந்து அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கட்டும். நீங்கள் கீழே வந்துடுங்க. வந்துட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு
நேராக கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போய் சூரிய பகவான், அதாவது நவக்கிரகத்தில் இருக்கிற சூரிய பகவான் இருக்கார் இல்லைங்களா, அந்த சூரிய பகவானுக்கு வந்து அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா 2 நெய் விளக்குகள் போடுங்க. சூரிய பகவானுக்கு வந்து நீங்கள் சாமந்தி பூ மாலை போடுறது மிக மிக சிறப்பு, ரொம்ப நல்லது. சரிங்களா? இது மாதிரி வந்து வழிபாடு நீங்கள் வந்து பண்ணுங்க. எப்போ? டிசம்பர் மாதம் 22ஆம் நாள் மார்கழி 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமியாக வருகின்றது. இதில் மிக மிக சிறப்பான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரங்க அன்னைக்கு. சரிங்களா? இந்த நாளை உத்திர நட்சத்திரக்காரர்கள் தவற விடாதீர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து இதேமாரி வந்து வழிபாடு பண்ணுங்க. சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கும். சூரியனால் வந்து ஒரு தோஷம் இருக்குங்க, கிரகண தோஷம். ஏன்னா சூரியனும் ராகுவும் வந்து ஒரே கட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா அது கிரகண தோஷமாக வந்து வரும். இப்போ நம்ம சூரியனுக்கு வந்து ஒரு பலம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து இது மாதிரியான வழிபாடு பண்ணுங்க பானு சப்தமி அன்னைக்கு. சரிங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பா சொல்கிறத பசங்க கேட்க மாட்டாங்க. ஏன்பா நான் என்னென்னமோ சொல்கிறேன், குழந்தைங்க பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அவன் நல்லது தானே சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து மனசில் கொஞ்சம் சங்கடப்படுவீங்க. ஓகேங்களா? நீங்களும் இந்த வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? இந்த வழிபாட்டிற்கு பிறகு உங்களுடைய சொற்களை வந்து உங்களுடைய குழந்தைகள் கேட்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த அந்த விஷயத்தை வந்து குழந்தைங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில சில இடத்துல நான் என்னென்னமோ சொல்றேன் சார், என்னுடைய அப்பா வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னனோ வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்களுமே வந்து இந்த வழிபாடு பண்ணலாம். அரசாங்க வேலைகள், உடல் சம்பந்தமான பிணிகள், தொந்தரவுகள், பல தொந்தரவுகள் இருந்துட்டே இருக்கு சார். எதுவுமே வந்து ஒரு ஒரு தெளிவா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? நீங்க எல்லாருமே இதே மாதிரி பண்ணுங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வேலையில் சேர்ந்து உங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக பலவிதமான இன்னல்கள், சில பேர் சில இடத்துல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மேலே இருக்கிற அந்த ஹையர் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க இல்லைங்களா, நம்மளை மட்டும் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி, சில பேரை மட்டும் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்கள மட்டும் பழி வாங்குற மாதிரி சில வேலைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சில பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த தொல்லைகள் அனைத்தும் குறையும். உயர் அதிகாரிகளுடைய தொல்லைகள் குறையும். உயர் அதிகாரிகள் வந்து உங்களை இதுக்கப்புறம் இந்த வழிபாட்டிற்கு பிறகு உயர் அதிகாரிகள் உங்களை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. சரிங்களா? எந்த நாள் தவற, அதாவது இந்த நாளை தவற விடாதீர்கள். எப்போ? டிசம்பர் மாதம் 22ஆம் நாள் மார்கழி 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி. இதை எந்த டயத்தில் பண்ணணும்னா காலையில் 6 to 7. அப்பதான் பார்த்தீங்கன்னா சூரிய ஹோரை, பானு சப்தமி, உத்திர நட்சத்திரம், இந்த 3மே சேர்ந்ததுனால மிக மிக அற்புதமான ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்கு வந்து முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இந்த வழிபாடு கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு சூரியனுக்கு வந்து விளக்கு போட்டு சூரிய பகவானுக்கு வந்து கொஞ்சம் கோதுமை வந்து அங்கே வைங்க, வச்சு வழிபாடெலாம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். சரிங்களா? இதன் மூலமாக நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த விஷயங்கள் அனைத்துலையுமே வந்து நீங்கள் வந்து வெற்றிகளை பார்க்கலாம். இந்த வழிபாட்டின் மூலமாக அனைத்து காரியங்கள்லையுமே வந்து நீங்கள் சக்ஸஸை மட்டுமே பார்க்கலாங்க.